நாம் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வந்து பயந்தே வாழ்க்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக பயந்துகிட்டே இருக்கும். நோய் வந்துச்சுன்னா பயப்படுறோம், பேய் பயம், அப்புறமா வந்து எல்லா பயங்களும். அது ஏன் அப்படி இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டு போறோம்னா, நம்ம என்னென்ன எண்ணங்கள் உள்ள வகுக்கிறோமோ அந்த எண்ணங்கள்லாம் உள்ள வந்து பதிவாகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. அது பதிவா அந்த எண்ணங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும். எல்லா எண்ணத்தையும் வந்து நம்ம வந்து உள்வாங்கக்கூடாது. அப்போ உள்வாங்கும் போது தான் வந்து நோய்களே உருவாகுது. ஒவ்வொரு நோயும் உருவாகிறதுக்கு காரணமே வந்து எண்ணங்கள் தான். அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொன்னாங்க. அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து நீங்கள் என்ன எண்ணத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ அது இறைவன் கொடுத்தது. அதை நீங்களாக உற்பத்தி பண்ணுறீங்க. அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணி உள்ளுக்குள்ளே அனுப்புறீங்க. அனுப்பும்போது அந்த எண்ணங்கள் செயல்படும். ஒரு நோயின்னா அந்த நோயை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க, மற்றவங்க கையில் போய் கேட்குறீங்க. அது போய் கேட்கறதுனால அந்த நோய்களை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறீங்க என்ற விஷயம்தான். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க கையில் போகும்போது பல எண்ணங்களை அவங்கள உற்பத்தி பண்ணி சொல்லுவாங்க. அப்போ வந்து நாம் மனதை வந்து அமைதிப்படுத்த வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளை உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று சொன்னார். அப்போ வந்து உன்னையே அறிஞ்சிக்காம பல பேர் எண்ணத்தில் போய் வாழும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த கடினமான கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அதிலிருந்து நாம் எண்ணத்தை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நான் சமநிலையில் சாந்தமாகவும் நம்பிக்கையோடும் அமைதியாக இருக்கிறேன். நான் சமநிலையில் சாந்தமாக நம்பிக்கையோடும் அமைதியாக இருக்கிறேன். நான் சமநிலையில் சாந்தமாக நம்பிக்கையோடும் அமைதியாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. சொல்ல 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 அந்த பழைய எண்ணங்கள் எல்லாமே வந்து காணாது போயிடும். காணாது போய் புதிய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தோன்றும். அது பழைய எண்ணங்கள் தான் மறக்கணும். மறந்தாதான் வாழ்க்கையை வந்து புது வாழ்க்கை வாழ முடியும். பழசுலேயே நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து சரிப்பட்டு வராது. அதனால வந்து எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று பெரியவங்க சொன்னாங்க. அந்த விஷயத்தை எண்ணங்களை மாற்றுங்கள். நான் சமநிலையில் சாந்தமாகவும் நம்பிக்கையோடும் அமைதியாக இருக்கிறேன் என் விஷயத்தை எழுதி வச்சுங்க. தினமும் வந்து 108 தடவை சொல்லுங்க. சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையே மாறும், இந்த உலகமே மாறும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறிச்சுன்னா எல்லாரையும் மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும். இதை எல்லோருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.